ஹாய் மக்களே, மாமன்னன் படத்தில் வந்து ஒரு சூப்பர் சீன் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நான்லாம் எதுவும் பண்ணல. ஏதோ காலேஜ் பசங்க ஒரு 20 பேர் பூந்து அடிச்சிருக்கானுங்க. ஆளெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, பிரச்சனை ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். என்னது காலேஜ் பசங்களா? நீ என்ன பண்ண? நான் தான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறேன். இல்லை, போய் சொல்கிறேன். இந்த கொக்கு குமரியை தூக்குன கதையெல்லாம் நீ வேற எங்கேயாவது போய் சொல்லு. படிக்கிற பசங்களை போய் அடிச்சிருக்க. அரு வேணாம். இங்க பாரு, ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ணிட்டாங்க? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அட்மிஷன் எவ்வளோ கம்மியாக இருக்குது தெரியுமா? அது யாரால? அவள் ஓசியில் நடத்துறதுனால. கஞ்சிக்கு வழி இல்லாத பசங்க போனாலும் பரவாயில்ல, காசுள்ள பசங்க போனா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? மயிர், நான் இங்க யானையில போறதுக்கு கனவு கண்டுட்டு இருந்தா நாய் கழுதையில போறதுக்கு கதை சொல்றேன். லூசு பையன். உங்ககிட்ட நாங்க சொன்னோமா இங்க இருந்து கோடி கோடியா சம்பாதிச்சு காசை கொண்டு வந்து வீட்டுல கொட்டணும்? என்கிட்ட பெருசா பிசினஸ் பேசுறேன், முட்டா பாய். இப்போ எதுக்கு கத்துற? நான் உனக்கு அண்ணன், என் பிரச்சனை எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ வேலையை பார்த்துட்டு போ முதல்ல. எது வேலையை பார்த்துட்டு போகணுமா? வேலையை பார்த்துட்டு போகணுமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், அடுத்த நாய்க்கு போட்டுருவேன். மயிர், பண்றதெல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு வேலையை பார்த்து போகணுமா? ஏய், இந்த பதவியும் பவரும் வாங்குறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட்ட ஞாபகம் இருக்கா இல்லையா? இஷ்டத்துக்கு பேசுற? நம்ம அப்பா சத்த உடனே எல்லாத்தையும் புடுங்கிட்டு மொத்தம் குடும்பத்தையும் காலி பண்றதுக்கு எவ்வளவு பேர் லைன்ல வந்தானுங்க. அவ்வளவு பேரை அடிச்சு துரத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பெருசா பேச்சு மயிர் பேசுறேன். எப்படா நான் சிக்குவேன், என் சேர புடுங்கலான்னு அவ்வளவு பேர் வெளியே காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது தெரியாம படிக்கிற பசங்களை போய் அடிச்சு அவங்களுக்கு ரூட்டு பிடிச்சு கொடுக்குறியோ? எது பண்ணாலும் தெளிவா பண்ணு, இல்லைன்னா பண்ணக்கூடாது. நம்மள மீறி